கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியும் உங்களை இந்த காணொலியின் மூலமாய் பார்க்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 139 வசனம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து பார்ப்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். என் உட்கார்ந்திருந்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே தோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். சங்கீதக்காரனாக தாவீது எவ்வளோ அழகா சொல்றான் பாருங்க. நான் நடந்தாலும் நான் படுத்தாலும் நீங்க அதை அறிந்திருக்கிறீங்க, அதை சூழ்ந்திருக்கிறீங்க. என்னை நீங்க எங்கேயும் தனிச்சு விடலப்பா, நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அப்போ உங்களோடு கூடவும் தேவன் இருப்பாராக. கர்த்தர் உங்களை விட்டு எங்கேயும் போகல, உங்க கூடவே இருக்கிறார். நீங்க நடந்தாலும் படுத்திருந்தாலும் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார். உங்க நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே அவைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ இப்படிப்பட்டதான ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும்போது பிசாசு உங்களை கர்த்தரை விட்டு பிரிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது தாவீது சொல்றான் பாருங்க, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது கரம் என்னை பிடிக்கும். அவருக்கு மறைவா நீங்களும் நானும் எங்கேயுமே போக முடியாது. அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் ஏக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். மனுஷன் இருதயத்தை பார்க்க மாட்டான், முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். தேவஜனமே, நீ பயப்படாத, நீ கலங்காத. கர்த்தரை பார்த்து சொல், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். உம்மை நம்பி இருக்கிறேன்ப்பா. நான் உட்கார்ந்தாலும் பார்க்குறீங்க, எழுந்தாலும் பார்க்குறீங்க, சூழ்ந்து இருக்கிறீங்க. நான் பேசுறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க. நடந்தாலும் படுத்தாலும் என்ன சூழ்ந்து இருக்கிறீங்க. அப்படின்னா உம்மை நம்புறேன்ப்பா. உம்மை நம்பாம நான் யாரை நம்ப போறேன்? வசனம் சொல்லுது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றாயிருப்பது நலம் என்று சொல்லி. அதனால நீங்களும் அழுத்தம் திருத்தமா சொல்லுங்க, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். அது மாத்திரம் இல்ல, சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு அழகான வார்த்தையை வசனத்தை சொல்லுகிறார். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறேன். பிரியமான தேவ ஜனமே, நாம எப்பவும் வந்தடையத்தக்க கண்மலையாய் கர்த்தர் இருப்பார். நீங்க எங்க போனாலும் உங்களை அவர் தேற்றிக் கொள்வார். அவர் உங்களுக்கு நிழலாய் இருப்பார், அவர் உங்களுக்கு அரணாய் இருப்பார், அவர் உங்களுக்கு கண்மலையாய் இருப்பார், அவர் உங்களுக்கு ரட்சிப்பாய் இருப்பார். அதில் எந்தவித சந்தேகமும் மாற்றமும் இல்லை, இல்லவே இல்லை. உங்களுடைய வியாதியின் நேரத்தில் ரட்சிக்கிறதற்கு கட்டளையிடுவார். உங்க பாதம் இடறுகிற நேரத்தில் உங்கள் கால்கள் இடராதபடிக்கு தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உங்களை பிடித்து ஏந்தி கொண்டு போவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனாலதான் தாவீது சொல்றாரு, உம்முடைய கண்களுக்கு முன்பதாக, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? அதனாலேயே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கமடாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என்னோட கூட சேர்ந்து ஜெபியுங்க. ஆமாண்டவர், எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நாங்க நடந்தாலும் படுத்தாலும் உட்கார்ந்தாலும் எழுந்திருந்தாலும் நீர் அறிந்திருக்கிறீர், எங்களை சூழ்ந்திருக்கிறீர். நாங்க எங்கப்பா போவோம் உங்களை விட்டு? நாங்க எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையா இருங்க ஆண்டவரே. நாங்க உங்க நம்பி இருக்கிறோம், வெட்கம் அடையாதபடி செய்யுங்கப்பா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வெற்றியை, ஜெயத்தை கட்டளையிடுங்கப்பா. அவங்க வெட்கம், நிந்தை, அவமானம் எல்லாம் மாறி போகட்டும். கர்த்தரே அவர்களுக்கு இறங்கி அவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.